அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம திருத்திரமணியில் மழை பற்றிய செய்தியை பேசுகிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இருந்த போலும் 2 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து யூனிஃபார்ம் நினைஞ்சு தான் வர்றாங்க வீட்டுக்கு வரும்போது. இதனாலேயே அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறைஞ்சிருது, நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து நோய் தொற்றுகள் அதிகமாக வரக்கூடிய நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளோட நிலையை நினச்சி பாருங்கள். காலைல அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்கன்னா எப்படியாச்சும் அவங்களுக்கு மழை தண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸில் பட்டுருது. அந்த ட்ரெஸ்ஸில் பட்ட அந்த ஈரத்தோடையே அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு வந்து டிசீஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களோட கருத்து. என்கிட்ட பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எங்களோட கருத்து தான் இது. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஸ்கூல் கெட்டு போய்டும்னு நினச்சி இவங்க பண்ணுறதுனுடைய விளைவு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சுனாக்கா அதன் பிறகு பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்படி இருக்கும்போது பாதிப்படைகிறது பேரண்ட்ஸும் அந்த குழந்தைகள் தான். இதை கருத்தில் கொண்டு லீவ் விட்டால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட ஐடியாவுமே இருக்குது. இருந்த போலும் எதுக்காகன்னு தெரில, நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும், மற்ற மாவட்டங்களில் கூட சீக்கிரமாக வந்து லீவ் விட்டுறாங்க. நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் எப்போவுமே லீவ் விடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. இது பிள்ளைங்களோட கல்வின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யலாம். இருந்த போதிலும் இதில் பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள் தான் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை விட முக்கியமாக நம்ம திருத்திரமணி நகரம். திருத்திரமணி நகரத்தில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு புது பஸ் ஸ்டாண்டு வேலை நடந்துருக்கு. அதை மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒன்று கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஒதுங்கி நிற்கிறதுக்கான வழி வசதியே கிடையாது. அப்படிங்கும்போது எல்லா பிள்ளைங்களும் அந்த நேரத்தில் மழை வந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க நினைஞ்சு தான் போகிறாங்க. நினைஞ்சு போகும்போது ரொம்ப ஆரோக்கியம் கேடு வருது. இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கான ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட தாழ்வான கருத்தை தெரிவிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த வீடியோ இணைச்சிருப்பேன். இந்த வீடியோக்கள் பார்த்தா தெரியும் அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு வர்றாங்க, எவ்வளோ அவஸ்தைப்பட்டு பஸ் ஏறுறாங்க, பஸ் இறங்குறாங்க. அவங்க நினைஞ்சிட்டு தான் போகிறாங்க. அந்த ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து அந்த ஈர ட்ரெஸ்ஸோடய அந்த கிளாஸில் உட்காந்துருக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த மாதிரியான கூலிங்கான டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நம்ம பார்த்திங்கன்னா போர்வை அதை படுத்து போத்திடலாம். அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருக்குது, டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டாலும் இந்த எக்ஸாம் டெஸ்ட்டுனால அந்த பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப அவஸ்தையை தான் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாரோட கருத்துமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். முழுசாகவே நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும்.